பெந்தெகோஸ்தே இயக்கத்தின் தொடக்க கால எழுப்புதல் வரலாறு. ஆவியின் வரங்களின் அனுபவம் பெந்தெகோஸ்தே இயக்கத்தின் ஒரு முக்கிய அம்சம். அதற்கு வரலாற்றில் முன்னுதாரணங்கள் உள்ளன. தொடக்க கால திருச்சபையில் பற்பல பாஷை பேசுதல் போன்ற வரங்கள் இருந்தனவென்றும் அவற்றின் தொடர்ச்சியாக பெந்தெகோஸ்தே இயக்கத்தை பார்க்கலாம் என்றும் திருச்சபை வரலாற்றாசிரியர் கோர்டிஸ் வாட் என்பவர் கூறுகிறார். திருச்சபையின் தொடக்க கால வரங்கள் புத்துயிர் பெற்று அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் பிரித்தானியாவிலும் பெந்தெகோஸ்தே இயக்கமாக உருப்பெற்றது 19ஆம் நூற்றாண்டிலேயே என்பது பெரும்பான்மையான அறிஞர் கருத்து. பெந்தெகோஸ்தே இயக்கத்தின் தொடக்க நாள்களின் சிறப்பியல்புகள், குறிப்பாக அதனுள் அமைந்த தூய்மை இயக்கம், உயர்நிலை இயக்கம் போன்றவற்றில் அழுத்தமாக உள்ளன. பரிசுத்த ஆவி ஊக்கமாக செயல்படுதல், திருச்சபையின் தொடக்க நிலை ஆர்வ உணர்வினை மீண்டும் அனுபவித்தல், குணம் பெறுகின்ற தளரா நம்பிக்கை கொள்ளல் போன்றவை அப்பண்புகள். இந்த அணுகுமுறையை நற்செய்திவாதம் என்பர். இதன்படி நவீன கிறிஸ்தவத்தில் தொடக்க கால புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவத்தில் காணப்பட்ட புத்துணர்ச்சி அழுத்தமானதாக இல்லை, இறுதி காலம் விரைவில் வரப்போகிறது என்பதை வலியுறுத்தி இயேசுவை அணுகிச் செல்லுமாறு எழுப்புதல் கூட்டங்கள் நடத்துவதின் தேவை அதிகமாக நற்செய்திவாதத்தால் உணரப்பட்டது. எல்லா கிறிஸ்தவர்களும் ஆவியில் ஞானஸ்நானம் பெற்று ஆவி அனுபவம் பெற்று உலகில் நற்செய்தியை பரப்ப இயலும், அவ்வாறே செய்யவும் வேண்டும் என்பது நற்செய்திவாதத்தின் நோக்கமானது. தூய ஆவியின் வரங்கள் அதிகமாக பொழியப்படுவது இறுதி காலம் அடுத்து வருவதின் அறிகுறி என்று கொள்ளப்பட்டது. ஒரு சில கிறிஸ்தவ தலைவர்களின் தாக்கம் பெந்தெகோஸ்தே இயக்கத்தின் தொடக்கத்தில் அழுத்தமாக இருந்தது. இவர்கள் ஆல்பர்ட் பெஞ்சமின் சிம்சன், ஜான் அலெக்சாந்தர் டோவி, அதோனிராம் ஜட்சன் கோர்டன் போன்றோராகும். குணமாக்கல் அணுகுமுறைக்கு சிறப்பிடம் கொடுக்கப்பட்டது இதில் அடங்கும். பெந்தெகோஸ்தே இயக்கத்தை தோற்றுவித்தவர் என்று ஒரு குறிப்பிட்ட நபரை சுட்டிக்காட்ட இயலாது. மாறாக ஆங்காங்கே கிறிஸ்தவ குழுக்கள் தூய ஆவியின் வரங்களான பற்பல பாஷை பேசுதல், நம்பிக்கை முறையில் குணம் பெறுதல் போன்றவற்றை அனுபவித்து உணரத் தொடங்கியிருந்தனர். வெஸ்லியின் புனிதத்தன்மை இயக்கம் மேற்கூறிய அனுபவத்திற்கு மீட்பு இறையில் அடிப்படையை வகுத்து கொடுத்தது. நற்செய்தி வாதத்தின் பிற வெளிப்பாடுகளிலிருந்து பெந்தெகோஸ்தே இயக்கத்தை வேறுபடுத்தும் வகையில் வெஸ்லிய புனிதத்தன்மை அணுகுமுறை அமைந்தது. தொடக்க கால எழுப்புதல்கள் 1929. ஆவியில் ஞானஸ்நானம், பற்பல பாஷை பேசுதல் ஆகியவற்றோடு தொடர்புடையவர் போதகர் சார்லஸ் பாக்ஸ் பாரம் ஆவார். பெந்தெகோஸ்தே இயக்கம் கிறிஸ்தவ சபைகள் நடுவே தனித்தன்மையோடு உருவாக்கின வழிவகுத்தவர்களுள் ஒருவர் சார்லஸ் பாக்ஸ் பாராம் என்பவர். தூய்மை இயக்கத்தின் தாக்கம் கொண்ட தனி நற்செய்திவாதியான இவர் நம்பிக்கையினால் சுகமாகுதல் என்பதில் ஆழ்ந்த பிடிப்புடையவர். 1900 இவர் ஐக்கிய அமெரிக்காவின் கான்சாஸ் மாநிலத்தின் டொபேகா நகரில் பெத்தேல் வேதாகம பள்ளி என்றொரு நிறுவனத்தை தொடங்கினார். அங்கே அவர் ஆவியின் வல்லமையால் பன்மொழி பேசுகின்ற வரம் தூய ஆவியில் ஞானஸ்நானம் பெறுவதால் நிகழ்கிறது என்பதற்கு வேதாகம அடிப்படை உள்ளது என்றும் போதித்தார். 1901 ஜனவரி முதல் நாள் பெத்தேல் விவிலிய பள்ளி மாணவர்கள் இரவு விழிப்பு மன்றாட்டு நடத்திய பின் ஜெபம் செய்து பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் பெற்றதை தொடர்ந்து பற்பல பாஷை பேசும் வரத்தையும் பெற்றனர். அதே அனுபவமும் வரமும் சிறிது நாட்களுக்கு பின் பாராமுக்கும் கிடைத்தன. அதிலிருந்து பாரம் தாம் நிகழ்த்திய வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் அது பற்றி போதித்தார். அந்நிய பாஷைகளை அற்புதமான விதத்தில் புரிந்து கொள்ளவும் பேசவும் ஆவி வரம் தருகிறார் என்றும் எனவே வெளிநாடுகளுக்கு நற்செய்தி பரப்புரைக்காக செல்லும் மறை பரப்பாளர்கள் அந்நிய பாஷைகளை கற்க வேண்டிய தேவையில்லை என்று பாரம் நம்பினார். 1901 பிறகு பாராம் டொபேகா விவிலிய பள்ளியை மூடிவிட்டு கான்சாஸ் மற்றும் மிசூரி மாநிலங்கள் முழுவதிலும் 4 ஆண்டுகளாக எழுப்புதல் கூட்டங்கள் நிகழ்த்தினார். நம்பிக்கை கொண்டோர் வாழ்வில் முதலில் மனமாற்றமும் பின்பு புனிதமாகுதலும் நிகழ்வதை தொடர்ந்து 3வது அனுபவமாக ஆவியில் ஞானஸ்நானம் நிகழ்கிறது என்று அவர் போதித்தார். புனிதமாதல் வழியாக நம்பிக்கை கொண்டோர் கழுவப்படுகின்றனர் என்றும் ஆவியில் ஞானஸ்நானம் என்பது அவர்களை ஊழியத்திற்கு உறுதிப்படுத்துகிறது என்றும் பாரம்
போதித்தார். ஐக்கிய அமெரிக்காவின் நடுமேற்கு மாநிலங்களில் சார்லசு பாராம் மேற்கூறிய விதத்தில் போதித்த அதே காலகட்டத்தில் பிரிட்டனின் வெல்ஸ் பிரதேசத்திலும் எழுப்புதல் கூட்டங்கள் நடந்தன. 1904, 1905. அதனால் தீவிர நற்செய்திவாதிகள் குறிப்பாக ஐக்கிய அமெரிக்காவில் தூய ஆவி உலகம் அனைத்திலும் திருச்சபையை வேரோட்டமான விதத்தில் புதுப்பிக்கப் போகிறார் என்று எண்ணினர். இதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கானோர் மனமாற்றம் பெற்று பற்பல பாஷை பேசுகின்ற வரத்தையும் பெற்றனர். 1905 சார்லசு பாராம் ஐக்கிய அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தின் ஹஸ்டன் நகருக்கு சென்று அங்கே ஒரு வேதாகம பயிற்சி பள்ளி தொடங்கினார். அவருடைய மாணாக்கருள் ஒருவர் வில்லியம் ஜே. செய்மூர். ஒரு கண் பார்வை மட்டுமே கொண்டிருந்த இவர் கருப்பர் இன போதகர். செய்மூர் 1906 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு சென்று அங்கே 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக போதித்தார். அந்நிகழ்ச்சி அசூசா வீதி எழுப்புதல் என்று அழைக்கப்படுகிறது. அசூசா நிகழ்ச்சிகளில் கருப்பரும் வெள்ளையரும் இன வேறுபாடின்றி வரையறுக்கு கட்டுப்படாத விதத்தில் வழிபட்டனர். ஆவி அவர்களை எவ்வாறு தூண்டினாரோ அவ்வாறே மக்கள் போதிப்பதிலும் சாட்சி கூறுவதிலும் பன்மொழி பேசுவதிலும் பாடுவதிலும் ஆவியில் விழுதலிலும் ஈடுபட்டனர். இந்த எழுப்புதல் பற்றி பத்திரிகைகளும் பிற ஊடகங்களும் பரவலாக பேசத் தொடங்கின. இதனால் பல்லாயிரக்கணக்கானோர் அசூசா வழிபாட்டு தலத்துக்கு வந்தனர். அங்கே நேரடி அனுபவத்தின் வழியாக பெற்றுக்கொண்ட தீப்பொறியை தம் சொந்த பணித்தலங்களுக்கு எடுத்து சென்றனர். சார்லசு பாராம், டி.எல். மூடி போன்ற வெஸ்லிய போதகர்களின் எழுப்புதல்கள் ஏற்கனவே நிகழ்ந்திருந்த போதிலும் ஐக்கிய அமெரிக்காவில் பெந்தகோஸ்தே இயக்கம் ஊக்கத்தோடும் எழுச்சியோடும் தோற்றம் பெற்றது வில்லியம் செய்மூர் என்பவரின் அசூசா வீதி எழுப்புதல் நிகழ்ச்சியை தொடர்ந்துதான் என்பது பொதுவாக ஏற்கப்படுகிறது. வில்லியம் செய்மூர் நிகழ்த்திய எழுப்புதல் கூட்டங்களில் கருப்பரும் வெள்ளையரும் ஒருங்கே இணைந்து வழிபட்டார்கள். இம்முறையானது பெந்தகோஸ்தே இயக்கத்தின் தொடக்க காலத்தின் ஒரு சிறப்பு அம்சமாக அமைந்ததோடு அந்த இயக்கத்தின் வளர்ச்சி எம்முறையில் நிகழும் என்பதற்கு ஒரு அறிகுறியாகவும் அமையலாயிற்று. ஐக்கிய அமெரிக்காவில் நிலவிய இனப்பாகுபாடு முறை, ஜிம்கரோ சட்டங்கள் ஆகியவற்றை எதிர்த்து சவால் விடுத்தனர். அவ்வியக்கத்தினர் 1920களுக்கு முன் கிறிஸ்துவில் தேவ சபை, கிளீவ்லாந்து தேவ சபை, பெந்தகோஸ்தே புனித நிலை சபை, உலக பெந்தகோஸ்து சபை குழுக்கள் போன்ற பல பெந்தகோஸ்தே சபைகளிலும் கருப்பரும் வெள்ளையரும் இன வேறுபாடின்றி வழிபட்டனர். இனப்பாகுபாட்டு அமைப்புக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற சிந்தனை அமெரிக்காவில் குறிப்பாக தென் மாநிலங்களில் நிலவிய காலத்தில் இது நிகழ்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. காலப்போக்கில் வட அமெரிக்காவில் பெந்தகோஸ்தே இயக்கம் கருப்பருக்கென்றும் வெள்ளையருக்கென்றும் இருவேறு கிளைகளாக பிரிந்தது. அப்போது கூட இனப்பாகுபாடற்ற வழிபாடுகள் தொடரத்தான் செய்தன என்றாலும் 1960களில் நிகழ்ந்த குடிசார் உரிமைகள் இயக்கம் தோன்றிய பிறகு இத்தகைய வழிபாடுகள் மீண்டும் பரவலாக நடைமுறைக்கு வந்தன. பெந்தகோஸ்தே சபை இயக்கத்தின் தொடக்க காலத்தில் பெண்கள் சிறப்பாக பங்களித்தனர். ஆவியானவர் எவருக்கு சிறப்பு வரங்களை கொடுத்தாரோ அவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு தயாரிப்பு செய்யும் வகையில் நாம் பெற்ற வரங்களை பொறுப்புணர்வோடு செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறார் என்ற துணிவின் அடிப்படையில் ஆவியில் ஞானஸ்நானம் பெற்ற பெண்கள் மரபின் காரணமாக சில பணிகள் தங்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தாலும் ஆவி வழங்குகின்ற வல்லமையால் அனைத்து ஊழியங்களிலும் ஈடுபட உரிமையோடு முன்வந்தார்கள். சார்லசு பாராம் நடத்திய வேதாகம கல்லூரியில் பயின்று ஆவியில் திருமுழுக்கு பெற்ற பற்பல பாஷை பேசும் கொடையையும் பெற்ற முதல் பெண்மணி ஆக்னஸ் ஓஸ்மான் ஆவார். புளோரன்ஸ் கிராஃபோர்டு, ஐடா ராபின்சன், எய்மி செம்பில் மக்பிர்சன் போன்ற பெந்தகோஸ்தே பெண்கள் புதிய சபை குழுக்களை தோற்றுவித்தார்கள் மற்றும் பல பெண்கள் குருக்களாகவும் துணை குருக்களாகவும் நற்செய்தி பரப்புனர்களாகவும் ஊழியம் செய்தனர். சில பெண்கள் ஆன்மீக பாடல்கள் எழுதினர், பெந்தகோஸ்தே பிரசுரங்களை வெளியிட்டனர், வேதத்தை பயிற்றுவித்து வேதாகம பள்ளிகள் நடத்தினர். பெந்தகோஸ்தே இயக்கத்தின் தொடக்க காலத்தில் பெரும்பான்மையாக மனம் மாறியவர்களும் வழிபாடுகளில் பங்கேற்றவர்களும் பெண்களே. அவர்கள் தாமாகவே பாடல்கள் பாடுவதிலும் சாட்சியம் பகிர்வதிலும் பேரார்வம் காட்டினார்கள். பிற்காலத்தில் பெண்கள் மரபு வழியான ஊழியங்களிலேயே அதிகமாக பணிபுரியலாயினர். குருக்களாக பணிபுரிவது குறைந்து அவர்கள் துணை குரு நிலையில் தம் கணவர் குருவோடு இணைந்து பணிபுரிந்தனர். நற்செய்தியை பரப்பும் பணியில் ஈடுபட்டனர்.
தொடக்ககால பெந்தகோஸ்தே இயக்கம் அமைதி கோட்பாட்டை ஆதரித்தது. இராணுவத்தில் பங்கேற்க மறுப்பதற்கான உரிமையையும் ஆதரித்தது. பெந்தகோஸ்தே இயக்கம் பரவுதல், எதிர்ப்புகளை சந்தித்தல். மேலே குறிப்பிட்டது போன்று லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு சென்று அசூசா எழுப்புதல் கூட்டங்களில் பங்கேற்றவர்கள் தாம் பெற்ற அனுபவத்தை தம்மோடு தம் சபைகளுக்கு எடுத்து சென்றார்கள். சில திருச்சபை குழுக்கள் அப்படியே முற்றிலுமாக பெந்தகோஸ்தே சபைகளாக மாறின. ஆனால் பெந்தகோஸ்தே பாணியில் செயல்படத் தொடங்கிய சில சபைக்குழுக்கள் தங்கள் தாய் சபைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டதால் புதிய குழுக்களாக உருவெடுத்தன. மேலும் பன்மொழி பேசுகின்ற கொடை தொடக்கத்தில் அந்நிய மொழிகளை பேசுகின்ற கொடையாக புரிந்து கொள்ளப்பட்டதால் வெளிநாடுகளுக்கு நற்செய்தி பரப்பச் சென்றவர்கள் அந்நிய மொழிகளை பயில வேண்டிய தேவையில்லை, பரிசுத்த ஆவியே அவர்களுக்கு அந்நிய மொழிகளை பேசுகின்ற வல்லமை அளிப்பார் என்ற கருத்து எழுந்தது. இருப்பினும் வெளிநாடுகளுக்கு சென்ற பல நற்செய்தி பரப்புனர்கள் தாங்கள் ஆவியில் பேசிய மொழி பிறருக்கு புரியாமல் இருந்தது என்று கண்டுகொண்டதும் ஏமாற்றம் அடைந்தார்கள். எனவே பற்பல பாஷை பேசுகின்ற கொடை பற்றிய ஒரு மேலாய்வு தொடங்கியது. இயேசு மீண்டும் விரைவில் வரவிருக்கிறார் என்னும் உறுதிப்பாடு வலுக்கத் தொடங்கியது. அதனால் நற்செய்தியை தாமதமின்றி அறிவித்து விட வேண்டும் என்பது தெளிவாயிற்று. வில்லியம் செய்மரோடு உழைத்த ஃப்ளரன்ஸ் கிராஃபோர்டு என்பவர் பெந்தகோஸ்தே அனுபவத்தை ஐக்கிய அமெரிக்காவின் வடமேற்கு பகுதிக்கு கொண்டு வந்தார். அவ்வாறு திருத்தூது நம்பிக்கை சபை தோன்றியது. அதுபோலவே அசூசா எழுப்புதல் கூட்டங்களில் பங்கேற்ற சிகாகோ வில்லியம் ஹவர்டு டூரம் என்பவர் பெந்தகோஸ்தே இயக்கம் ஐக்கிய அமெரிக்காவின் நடுமேற்கு பகுதியில் பரவ வழிகோலினார். அங்கிருந்து அவ்வியக்கம் கனடாவுக்கு பரவியது. வெளிநாடுகளிலிருந்து வந்து அசூசா எழுப்புதல் கூட்டங்களில் கலந்து கொண்டவர்கள் பெந்தகோஸ்தே இயக்கத்தை பிற நாடுகளுக்கும் எடுத்து சென்றார்கள். இவ்வாறு ஏஜி கார் என்பவரும் அவருடைய மனைவியும் இந்தியாவுக்கும் அதன்பின் ஆங்காங்குக்கும் பெந்தகோஸ்தே இயக்கத்தை கொண்டு சென்றனர். ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகளில் பெந்தகோஸ்தே இயக்கத்தை பரப்பியவர் தாமஸ் பால் பாரத். டுரம் என்பவரின் தாக்கத்தை பெற்ற லூயிஜி பிரான்செஸ்கோன் என்னும் இத்தாலியர் 1907 பெந்தகோஸ்தே அனுபவம் பெற்றார். அவர் இத்தாலி, ஐக்கிய அமெரிக்க நாடுகள், அர்ஜென்டினா, பிரேசில் போன்ற நாடுகளில் பெந்தகோஸ்தே குழுக்களை உருவாக்கினார். 1908 ஜாக்குமா லொம்பார்டி என்பவர் இத்தாலியில் பெந்தகோஸ்தே வழிபாடுகள் முதன்முறையாக நிகழ்த்தினார். மேலும் தென்னாப்பிரிக்காவிலும் அந்த இயக்கம் பரவியது. இவ்வாறு இன்று உலகில் உள்ள அனைத்து பெந்தகோஸ்தே சபைகளும் தங்கள் வரலாற்று வேர்களை அசூசா எழுப்புதல் கூட்டங்களில் கண்டன. தூய்மை இயக்கத்திலிருந்து தோற்றமெடுத்த பெந்தகோஸ்தே இயக்கத்தை தூய்மை இயக்கமே மிக கடுமையாக தாக்கியது. தூய்மை இயக்கத்தை சார்ந்த அல்மா ஒயிட் என்பவர் பேய்களும் பன்மொழி பேசுதலும் என்ற தலைப்பில் 1910 ஒரு நூல் எழுதி அதில் பெந்தகோஸ்தே வழிபாடு சாத்தான் வழிபாடு என்றார். W.B. காட்பி என்பவர் அசூசாவில் எழுப்புதல் நடத்தியோர் சாத்தானின் போதகர்கள், மந்திரவாதிகள், ஏமாற்றுக்காரர்கள், யாசகர்கள் என்று விவரித்தார். A.P. சிம்சன் போன்ற ஒரு சிலர் மட்டும் பெந்தகோஸ்தே இயக்கத்தை மிதமாக விமர்சித்தனர். அவர்கள் கருத்துப்படி பன்மொழி பேசுதல் என்பது தூய ஆவியின் உண்மையான வெளிப்பாடுதான் என்றாலும் அது கட்டாயமாக தூய ஆவியில் ஞானஸ்நானம் தோற்றமாக உள்ளது என்று கூற முடியாது. ஞானஸ்நானம் இயேசுவின் பெயராலா, மூவொரு கடவுளின் பெயராலா? பெந்தகோஸ்தே இயக்கத்தில் எழுந்த ஒரு சர்ச்சை, ஞானஸ்நானம் இயேசுவின் பெயரால் வழங்கப்படுகிறதா அல்லது தந்தை, மகன், தூய ஆவியின் இருக்கின்ற மூவொரு கடவுள் பெயரால் வழங்கப்படுகிறதா என்பதை பற்றியது ஆகும். இதன் அடிப்படையில் இன்று இருவகை பெந்தகோஸ்தே பிரிவுகள் உள்ளன. பெந்தகோஸ்தே இயக்கத்தின் தொடக்கத்தில் ஆப்பிரிக்க அமெரிக்கரும் வெள்ளை அமெரிக்கரும் இணைந்தே வழிபாடு நடத்தினர். அதன் பிறகு இன அடிப்படையில் பிரிவு ஏற்பட்டது. சில சபைகள் இணை வழிபாடுகளை தொடர்ந்தன. 1930-59 இக்காலகட்டத்தில் சில மைய நீரோட்ட புராட்டஸ்டாண்ட் சபைகள் பெந்தகோஸ்தே இயக்கம் வேதாகம அடிப்படை கொண்டதல்ல என்று விமர்சித்தனர். உலக அடிப்படை கொள்கை கிறிஸ்தவர்கள் என்ற குழு 1928 இவ்வாறு விமர்சித்தது. இருப்பினும் 1940களில் சபைகளுக்கிடையே ஒத்துழைப்பு வளர்ந்தது.
இரண்டாம் உலகப் போருக்கு பின் பெந்தகோஸ்தே இயக்கத்தில் குணமளிக்கும் வரம் முன்னிலைக்கு வந்தது. வில்லியம் பிரன்ஹாம், ஓரல் ராபர்ட்ஸ், கோர்டன் லென்சே, டிஎல் ஓச்போர்ன் என்பவர்கள் ஊழியம் வழியாக பெந்தகோஸ்தே இயக்கத்தினர் நடுவிலும் இயக்கத்திற்கு வெளியிலும் இதன் தாக்கம் ஏற்பட்டது. 1960களில் இன்று வரை 1960களுக்கு முன்னால் பெந்தகோஸ்தே இயக்கத்தை சாராத பிற கிறிஸ்தவர்கள் பலரும் தூய ஆவியில் திருமுழுக்கு பெற்றதை வெளிப்படையாக அறிவிக்காமல் பின்னரே பெந்தகோஸ்தே இயக்கத்தில் சேர்ந்தனர். 1960களை தொடர்ந்து பல மைய நீரோட்ட புராட்டஸ்தாந்து சபையினர் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் உலகின் பிற பகுதிகளில் ஆவியில் ஞானஸ்நானம் பெற்ற பிறகும் தமது தாய் சபைகளிலேயே தொடர்ந்து உறுப்பினர்களாக இருந்து மறுமலர்ச்சி பணியில் ஈடுபடத் தொடங்கினார்கள். இது முதலில் புது பெந்தகோஸ்தே இயக்கம் என்றும் பின்னர் அருங்கொடை இயக்கம் என்றும் பெயர் பெற்றது. மரபு வழி பெந்தகோஸ்தே சபைகள் அருங்கொடை இயக்கத்தினரை தயக்கத்தோடு ஏற்றனர். நடனமாடல், மது அருந்துதல், புகைப்பிடித்தல் போன்றவற்றை தவிர்ப்பதிலும் தோற்றத்திலும் உடை அணிதலிலும் எளிமையாய் இருத்தலை கடைபிடித்ததிலும் தொடக்க கால பெந்தகோஸ்தே இயக்கத்தினர் மிக கண்டிப்பாக இருந்தனர். ஆனால் அருங்கொடை இயக்கத்தினர் மேற்கூறியவற்றை மிதமாகவே கடைபிடித்தனர். எனவே ஆவியால் நிரப்பப்படுதல் என்பதன் பொருள் என்னவென்று விவாதம் எழுந்தது. அந்த விவாதம் இன்றும் தொடர்கிறது. பெந்தகோஸ்தே இயக்கத்தில் முதன்மையான சில பெயர் பட்டியல். முன்னோடிகள்: வில்லியம் ஃபோர்ட்மேன், ஜான் அலெக்சாந்தர் டோவி, எட்வர்ட் இர்விங், ஆல்பர்ட் பெஞ்சமின் சிம்சன். பெந்தகோஸ்தே இயக்க தலைவர்கள்: வில்லியம் எம் பிரன்ஹாம், ஏ ஆலன், ஜோசப் ஆயோ பபலோலா, டேவிட் யாங்கிச்சோ, ஜாக்கோ, மார்கரெட் கோட், பென்னிஹின் ரெக்ஸ் ஹம்பார்ட், ஜோர்ஜ் ஜெஃப்ரீஸ், கேத்தரின் குல்மான், ஜெரால்ட் ஆர்ச்சி மாங்கன், சார்லஸ் ஆரிசன் மேசன், ஏமி செம்பில் மெக்பிர்சன், சார்லஸ் பாக்ஸ் பாரம், டேவிட் டு பிளேசில்ஸ், ஓரல் ராபர்ட்ஸ், வில்லியம் ஜே சேமர், ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த், மரியா வுட்வொர்த் எட்டர், பேட் ராபின்சன், பிஷப் ஐடா ராபின்சன், ஜிம்மி ஸ்வாகட், ரைனார்ட் போங்கே. ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பெந்தகோஸ்தே எழுப்புதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் 1ஆம் நூற்றாண்டில் வந்ததை போல 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் ஆண்டவரே அப்பா, நீர் பலமாய் ஆண்டவரே நீ ஊற்றப்பட்ட அன்பிற்காக நாங்கள் கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தேவனே அப்பா, தேவன் அதற்கென்று தேவன் தெரிந்து கொண்டதான தேவ மனிதர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, பாராம் என்கிறதான சார்லஸ் பாராம் என்கிற தேவ மனிதனை தெரிந்து கொண்டீர். ஈவான் ராபர்ட்ஸ் என்கிற தேவ மனிதனை தெரிந்து கொண்டீர். வில்லியம் செய்மூர் என்கிற தேவ மனிதனை தேவன் தெரிந்து கொண்டீர். இன்னும் அநேக தேவ மனிதர்கள் மூலமாக இந்த பெந்தகோஸ்தே இயக்கத்தை ஆண்டவரே உலகம் எங்கிலுமாய் கொண்டு போன தயவிற்காக நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவனே, கர்த்தர் ஜீவிக்கிறீர் என்பதற்கு நீர் அற்புதங்களை செய்கிறீர், அதிசயங்களை செய்கிறீர், சுகமாக்குகிறீர், விடுதலை தருகிறீர், மனிதனுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறீர் என்பதற்கு சாட்சியாக தேவன் தன்னுடைய மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலம் தேவன் செய்த எல்லா மகத்தான எழுப்புதலுக்காக நன்றி அப்பா. உலகின் அனைத்து கண்டங்களையும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் கடந்த நூற்றாண்டுகளில் நீ தொட்டிருக்கிறீர், விடுதலையை கொடுத்திருக்கிறீர், ரட்சிப்பை நீர் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையின் மூலமாய் தேவன் தனது அனந்த ஞானத்தை நீர் ஆண்டவரே உலகத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவர் அப்பா, கர்த்தர் வாக்கு மாறாதவர் அப்பா.
ஆண்டவர் இந்த உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற எங்களை கூட ஆண்டவர் சந்திப்பதற்கு தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறீரப்பா. உலகம் தழுவின அந்த எழுப்புதல், அசுசா வீதிகளில் உண்டான அந்த எழுப்புதல் அக்கினி உலகம் முழுவதும் பற்றி பிடித்ததை போல இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரை சபைகளை ஒரு அக்கினியானது பற்றி பிடிக்க போவதற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். பிரஜாதி மக்களை தொடத்தக்கதாய், கற்றறிந்த ஞானிகளை தொடத்தக்கதாய், செல்வந்தர்களை தொடத்தக்கதாய், ஆண்டவர் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களை தொடத்தக்கதாய், எல்லா மொழி இன மக்களையும் தொடத்தக்கதாய், அப்ப காடுகளிலும் மேடுகளிலும் பள்ளங்களிலும் கடற்கரை ஓரங்களிலும் வாழ்கிறதான ஆண்டவரே எல்லா மக்களின் தொடத்தக்கதாய் தேவன் நீ தரப்போகிற அந்த மகத்தான எழுப்புதலுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரின் பின்மாறி வல்லமைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. கடந்த நூற்றாண்டுகளை தேவன் செய்ததை பார்க்கிறோம் பல மடங்காய் இந்த நூற்றாண்டிலே ஆண்டவரே நீர் செய்ய போகிற தயவுக்காய் நன்றி. முழு உலகத்தையும் சந்திக்க போகிற அந்த மகத்தான எழுப்புதலுக்காக நன்றி அப்பா. ஆண்டவர் அப்படிப்பட்ட நாட்களில் எங்களையும் கூட நீ வாழச் செய்திருக்கிறீர். அதற்காக ஜெபிக்கவும், அதற்காக எழுவும், அதற்காக நாங்கள் செயல்படவும் தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிற அன்பிற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிற அன்பிற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஜீவனுள்ள தேவன், மகிமையான தேவன், வல்லமையுள்ள தேவன், நீங்க செய்கிற அன்பிற்காக நன்றி. நீ தரப்போகிறது மகத்தான கடைசி கால எழுப்புதலிலே எங்களையும் பங்கடைய செய்கிறீர். அதற்காக நன்றி. இந்த பெந்தகோஸ்தே இயக்கத்தின் மூலமாய் உலகத்தை சந்தித்து கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. உடைய சரீரமாய், உடைய கரமாய் சபை செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. உமக்கே எல்லா மகிமை கனம் துதியை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.